ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நம்ம முன்னாடியே சொன்னது போல அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐபிஓஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்குலேருந்து நம்ம சேனல்லையும் ஐபிஓ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிடிஎம்ஓ பிஸ்னஸ் பண்ணுற வின்லாஸ் பயோடெக்ன்ற கம்பெனியை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அண்ட் ஆக்சுவலாக இந்த வின்லாஸ் பயோடெக்ன்ற கம்பெனி பற்றி மட்டும் இல்லை, சிடிஎம்ஓ பிஸ்னஸ்னா என்ன அண்ட் இந்த பிஸ்னஸ் செக்மெண்ட்டோட ட்ரெண்டை பற்றியும் நம்ம ஃபுல் டீட்டெயில்டாகவே பேசியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஃபர்தர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது, ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோ புதுசா எந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வின்லாஸ் பயோடெக்ன்ற கம்பெனியை பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2001 ஆரம்பித்த கம்பெனி. அண்ட் இந்த கம்பெனி முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிடிஎம்ஓ பிஸ்னஸை பண்ணுறவங்க. அண்ட் ஆக்சுவலாக நம்ம ரீசெண்டாக கிளென்மார்க் லைஃப் சயின்சஸோட ஐபிஓ டிஸ்கஸ் பண்ணுறப்போ இந்த சிடிஎம்ஓ பிஸ்னஸை பற்றி பேசியிருந்தோம். அதாவது கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் கம்பெனியோட ஓவரால் ரெவன்யூவில் ஒரு சின்ன போர்ஷன் இந்த சிடிஎம்ஓ பிஸ்னஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பேசியிருந்தோம். ஆனால் இந்த வின்லாஸ் பயோடெக் கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூஸ் இந்த சிடிஎம்ஓ பிஸ்னஸ்லேருந்து தான் வருது. ஸோ இப்படி இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூஸ் இந்த சிடிஎம்ஓ பிஸ்னஸ் கிட்ட இருந்து வரதுனால இந்த சிடிஎம்ஓ பிஸ்னஸை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். ஸோ ஃபார்மாவோட வேல்யூ செயினில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 5 ஸ்டேஜஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரிசர்ச். அதாவது எந்த மாதிரி டிசீஸுக்கு எந்த மாதிரி ட்ரக் ஒர்க் அவுட் ஆகுதுன்ற மாதிரி ரிசர்ச் பண்ணணும். அண்ட் அப்படி ரிசர்ச் பண்ணதுலேருந்து அதை டெவலப் பண்ணணும், அதாவது ட்ரக்கை டெவலப் பண்ணணும். அண்ட் ஆக்சுவலாக ட்ரக் டெவலப்மெண்ட்ன்றது அந்த ட்ரக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கிறது. அதாவது 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணி அந்த ட்ரக்கோட எஃபிகசி அண்ட் சேஃப்டியை மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒரு ட்ரக் நல்லா சேஃப்டி அண்ட் எஃபிகசியாக இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அடுத்து அந்த ட்ரக்கோட ஏபிஐயை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதாவது அந்த ட்ரக்கோட முக்கியமான இன்கிரீடியன்ட்னு சொல்லப்படுற ஆக்டிவ் பார்மாசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ். அடுத்து ஃபார்முலேஷனை மேனுஃபேக்சர் பண்ணுறது. அதாவது அந்த ட்ரக்கை எந்த ஃபார்மில் யூஸ் பண்ண முடியுமோ அந்த ஃபார்முக்கு அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது. அதாவது டேப்லெட்டாவோ இல்லை கேப்சுலாவோ இல்லை சிரப்பாவோ எப்படி நம்ம அதை யூஸ் பண்ண முடியுன்ற ஃபார்மில் மாற்றுறது தான் ஃபார்முலேஷன்ஸ். ஸோ இப்படி என் ப்ராடக்டான ஃபார்முலேஷன்ஸை மேனுஃபேக்சர் பண்ண பிறகு கடைசியாக பேக்கிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்படி ஃபார்மாவோட வேல்யூ செயினில் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்டேஜஸ் முக்கியமாக இருக்கும். அண்ட் சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்டேஜஸ்மே பண்ணுவாங்க. அண்ட் சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முக்கியமாக இருக்கிறத மட்டும் பண்ணி மற்ற ஸ்டேஜஸ் எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்ட் நேமில் பேக்கேஜிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ட்ரக்கை ரிசர்ச் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது அண்ட் அதே போல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எல்லாமே கான்ட்ராக்ட் கம்பெனிஸ்க்கு அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சில கம்பெனிஸ் வெறும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மட்டும் அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இந்த கான்ட்ராக்ட் கம்பெனி R&D பண்ணி ஒரு ட்ரக்கை டெவலப் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறமா இந்த கம்பெனி அதோட மேனுஃபேக்சரிங் அண்ட் பேக்கேஜிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த மாதிரி மற்ற கம்பெனிஸ்க்கு அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் கொடுக்குறதுன்றது ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ஃபியூ இயர்ஸாகவே நல்ல ட்ரெண்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா R&D பண்ணுறதுன்றது ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்குன்றதுனால அது எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அதே போல் R&Dயில் ரொம்பவே இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து ட்ரக்கே டெவலப் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை ட்ரக் டெவலப் பண்ணியும் அது ஃபெயில் ஆனாலோ அது அந்த கம்பெனிக்கு பெரிய லாஸாக இருக்கும். ஸோ அந்த ஹை ரிஸ்க் ஸ்டேஜஸான R&Dயை மோஸ்ட்லி கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. அண்ட் சில கம்பெனிஸ்க்கு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்களோட கெப்பாசிட்டி பத்தாமல் போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸை அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த செக்மெண்ட்ஸ்க்கு வரலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CRO செக்மெண்ட்னு இருக்கும். அண்ட் அடுத்து CDMO செக்மெண்ட்னு இருக்கும். ஸோ இங்கே CROன்றது கான்ட்ராக்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ். அதாவது எந்த கம்பெனி கான்ட்ராக்ட் பேசிஸில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை பண்ணி தராங்களோ அந்த கம்பெனிஸை இந்த கான்ட்ராக்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் அடுத்து CDMOன்றது கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ஸ். அதாவது எந்த கம்பெனி டெவலப்மெண்ட் பேசிஸில் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸை பண்ணி தராங்களோ அந்த கம்பெனிஸ் இந்த கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. சிம்பிளாக ரிசர்ச்சை தவிர மற்ற 4 ஆக்டிவிட்டீஸும் பண்ணுற கம்பெனியை CDMO கம்பெனின்னு சொல்லலாம். அதாவது கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த வின்லாஸ் பயோடெக்ன்ற கம்பெனி வேற ஒரு ஃபார்மா கம்பெனிக்கு ரிசர்ச் தவிர மற்ற டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸை பண்ணி தராங்க. அண்ட் இந்த கம்பெனி CDMO பிஸ்னஸ் பண்ணுறதுல இந்தியாவில் ஒன் ஆஃப் த டாப் 5 கம்பெனிஸில் ஒருத்தவங்களா இருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக அந்த கம்பெனியோட ஓவரால் ரெவன்யூவில் இந்த சிடிஎம்ஓ பிஸ்னஸ் வெர்டிக்கல்ன்றது 85% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது.
அப்போ இந்த கம்பெனிக்கு வேற எந்தெந்த பிசினஸ் வெர்டிகல்ஸ் இருக்குன்னு பார்க்குறப்போ டொமஸ்டிக் ட்ரேட் ஜென்ரிக்ஸ் அண்ட் அதே போல் ஓடிசி பிராண்ட்ஸ். அதாவது இங்கே ஜென்ரிக்கை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு ஃபார்மா கம்பெனி வந்து அவங்க டெவலப் பண்ண ட்ரக்ஸுக்கு பேட்டன்ட் வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்படி பேட்டன்ட் வாங்குறதுனால அந்த ட்ரக்கை அந்த பேட்டன்ட் வாங்கின கம்பெனி மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணணும். அதாவது வேற எந்த ஒரு கம்பெனியும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த பேட்டன்ட்டுக்குன்னு எக்ஸ்பைரி இருக்கும், அதாவது 10 years ஆர் 20 yearsனு. ஸோ அந்த பேட்டன்ட்டோட எக்ஸ்பைரி முடிஞ்ச பிறகு அந்த ட்ரக்கை வந்து வேற யார் வேணா மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கோட மாலிகுலை கண்டுபிடிச்சு அதை இவங்களோட ஓன் வெர்ஷன் ஆர் பிராண்ட் நேம்ல லான்ச் பண்றது தான் ஜென்ரிக் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுவே பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா பிராண்டடை விட ஜென்ரிக் ப்ராடக்ட்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் அடுத்து ஓடிசி, அதாவது ஓவர் த கவுண்டர்னு சொல்லுவாங்க. சில மெடிசன்ஸ் ஆர் டேப்லெட்ஸை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனும் இல்லாமல் நம்ம வந்து ஃபார்மசியில் வாங்கிக்கலாம். ஸோ அதை தான் வந்து ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த ஜென்ரிக் அண்ட் ஓடிஸ் எல்லாமே இவங்களோட ஓன் பிராண்ட்லேயே வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதாவது சிடிஎம்ஓல பார்த்தீங்கன்னா அவங்க மற்ற பிராண்டுக்கு வந்து கான்ட்ராக்ட் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஜென்ரிக் அண்ட் ஓடிசி பிராண்ட்ஸுக்கு அவங்களோட ஓன் ரிசர்ச்ல இருந்து டெவலப் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களோட ஓன் பிராண்ட் நேம்லேயே லான்ச் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த செக்மெண்ட்ல இருந்து அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10% வருது. அண்ட் அதே போல் இந்த கம்பெனி இது எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இருந்து 4.45% ரெவன்யூ வருது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கம்பெனியோட மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூஸ் வந்து சிடிஎம்ஓ செக்மெண்ட்ஸ்ல இருந்து தான் வருது. ஓகே, ஆக்சுவலாக இந்த ரெவன்யூ மிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து, அதாவது அவங்க சிடிஎம்ஓ பண்ணுறாங்களா, இல்லை ஜென்ரிக் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஓடிசி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களான்றதை பொறுத்து அவங்களோட ரெவன்யூ மிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தோம். அடுத்த டேப்லெட் காலம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எந்த மாதிரி ஏரியா பேஸ்டாக இருக்குது அண்ட் அந்த ஏரியாஸ்ல இருந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரெவன்யூ வருதுன்றதை காட்டுது. ஸோ அதில் அவங்களோட ப்ராடக்ட்ஸை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து க்ரானிக், இன்னொன்று வந்து அக்யூட். அதாவது எந்த மாதிரி டிசீசஸ் எல்லாமே வந்து ரொம்ப நாள் கண்டினியூ ஆகுமோ அதை வந்து நம்ம க்ரானிக்னு சொல்லுவோம். அண்ட் மற்றது எல்லாமே வந்து அக்யூட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரானிக்ன்றது டயபெட்டிக்ஸ் ஆர் கேன்சர் இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி டிசீசஸ் வந்ததுன்னா அது லைஃப் லாங்காக இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம க்ரானிக்னு சொல்லுவோம். அண்ட் ஆக்சுவலாக டயபெட்டிஸை நான் டிசீஸ்ன்னு சொல்லிட்டேன், யாராவது கமெண்ட் பண்ணிட்டு போறீங்க. அது ஆக்சுவலாக டிஸார்டர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே இந்த கம்பெனியோட க்ரானிக் செக்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ரெவன்யூ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 59.55% வருது, அதாவது 60% வருது. அண்ட் அதுவே அக்யூட் செக்மெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 40% வருது. ஸோ இப்படி லைஃப் லாங் கண்டினியூ ஆகிற டிசீசஸோட ப்ராடக்ட்ஸ்ல இருந்தால் இவங்களுக்கு அதிகமான ரெவன்யூ வருதுன்றதை நம்ம கவனிக்கணும். ஓகே, அடுத்து இவங்களோட ப்ராடக்ட்ஸை எந்த மாதிரி டோசேஜில் கொடுக்குறாங்க அண்ட் அந்த டைப்ஸ் ஆஃப் டோசேஜஸ்ல இருந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரெவன்யூ வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டோசேஜ்ன்றது ப்ராடர் 2 கிளாஸிஃபை ஆகுது. ஒன்று வந்து காம்ப்ளெக்ஸ், இன்னொன்று வந்து கன்வென்ஷனல். அண்ட் இங்கே கன்வென்ஷனல்ன்றது ரொம்பவே சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம பொதுவாக போடுற டேப்லெட்ஸ்ன்ற ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கன்வென்ஷனல் டோசேஜோட ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்களுக்கு ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31.38% வருது. அண்ட் அதுவே காம்ப்ளெக்ஸ் டோசேஜ் போர்ட்ஃபோலியோல இருந்து இவங்களுக்கு 67.95% ரெவன்யூ வருது. அண்ட் இந்த காம்ப்ளெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் டோசேஜ் இருக்கு. அண்ட் அதே போல் ஃபிக்ஸ்ட் டோசேஜ் பிளஸ் மாடிஃபைட் ரிலீஸ்னு இருக்கு. அதாவது இது நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா சில ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம 2-3 வாட்டி கூட போட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அந்த ட்ரக் எல்லாமே வந்து அதோட டோசேஜை ஃபிக்ஸ்டாக கொடுத்துரும். அண்ட் அதுவே சில ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் ரிலீஸ், அதாவது ஒரு வாட்டி போட்டாலும் ஒவ்வொரு வேலைக்கு எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுவே ரிலீஸ் பண்ணிக்கும். அதாவது மார்னிங் மட்டும் நீங்கள் போட்டாலும் அந்த ட்ரக்ல இருந்து மார்னிங்க்கு எவ்வளோ டோசேஜ் வரணுமோ அது மட்டும் ரிலீஸ் பண்ணும். அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு எவ்வளோ டோசேஜ் வரணுமோ அது ஆஃப்டர்நூனுக்கு ரிலீஸ் பண்ணும். அண்ட் ஈவினிங்க்கு எவ்வளோ டோசேஜ் வரணுமோ அப்பயும் அது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணும். அண்ட் இது போல கஸ்டமைஸ்டு ஜென்ரிக்ஸ், அதாவது நம்ம முன்னாடியே சொன்னது போல பிராண்டட் ப்ராடக்ட்ஸோட பேட்டன்ட் முடிஞ்சதுன்னா அதை ஜென்ரிக்ஸாக மேனுஃபேக்சர் பண்ணுறது. அண்ட் அதே போல சியூவபிள் அண்ட் டிஸ்போசபிள், அதாவது சில மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதாவது ஏதாவது ஃப்ளேவராகவோ இல்லை ஸ்வீட்டாவோ வந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அண்ட் அதுவே சிலது பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரைச்சி வந்து நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை டிஸ்போசபிள் டோசேஜ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஓவரால் காம்ப்ளெக்ஸ் டோசேஜ் போர்ட்ஃபோலியோட ப்ராடக்ட்ஸ்ல இருந்து ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67.95% வருது. அண்ட் அதுவே கன்வென்ஷனல் டோசேஜ் போர்ட்ஃபோலியோட ப்ராடக்ட்ஸ்ல இருந்து ரெவன்யூ கிட்டத்தட்ட 31.38% வருது. ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸை பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனிக்கு சொந்தமாக உத்தரகாண்டில் இருக்கிற டேராடூனில் 4 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. டேராடூன் பிளான்ட் 1, பிளான்ட் 2, பிளான்ட் 3 அண்ட் பிளான்ட் 4. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளான்ட்ல எந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்றதை போட்டிருக்காங்க. 1 and 2 பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் ஆர் கேப்சூல்ஸ் அண்ட் இதே போல் பவுச் ஆர் சாச்சே அண்ட் இதே போல் லிக்விட் பாட்டில்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணுற கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதுவே மற்ற பிளான்ட்டில் வந்து சில கேப்பபிலிட்டிஸ் தான் இருக்குது. அண்ட் இந்த பிளான்ட் 1 அண்ட் பிளான்ட் 2 அண்ட் பிளான்ட் 4க்கு பார்த்தீங்கன்னா WHO GMP, அதாவது குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸோட சர்டிஃபிகேட் இருக்குது. ஓகே, அடுத்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு இவங்க ரா மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்குறாங்கன்னு பார்க்குறப்போ இவங்களோட ரா மெட்டீரியல்ஸை மோஸ்ட்லி வந்து டொமஸ்டிக்கலாகவே, அதாவது இந்தியாவிலே வந்து வாங்கிக்கிறதா சொல்கிறாங்க. அது ஆஸ் ஆன் 2021 ஃபிஸ்கல் இயரோட டேட்டா படி பார்க்குறப்போ இவங்களோட ஓவரால் ரா மெட்டீரியல்ஸில் மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணது அரௌண்ட் 3.65%ன்னு சொல்கிறாங்க.
ஸோ அதிகமாக ரா மெட்டீரியல்ஸ்க்கு இம்போர்ட் மேலே டிபெண்ட் ஆகாமல் இருக்கிறதுன்றது ஓரளவுக்கு பாசிட்டிவாக பார்க்கலாம். ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸ்னு பார்க்குறப்போ இவங்களோட மேஜர் ரெவன்யூ கான்ட்ரிபியூட்டரான சிடிஎம்ஓ செக்மெண்ட்டோட கஸ்டமர்ஸ்னு பார்க்குறப்போ மோஸ்ட் ஆஃப் த லீடிங் ஃபார்மா கம்பெனிஸாக இருக்குது. அதாவது ஃபைசர் லிமிடெட், சன்னோஃபி, கேட்லா ஹெல்த் கேர், ஜைடஸ் கேட்லா அண்ட் அதே போல் எம்கியூர் ஃபார்மா அண்ட் அதே போல் எரிஸ் லைஃப் சயின்சஸ்ன்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த லீடிங் கம்பெனிஸ் இவங்களோட கஸ்டமர்ஸாக இருக்காங்க. அண்ட் 2021 ஃபிஸ்கல் இயரில் பார்த்தீங்கன்னா இவங்களோட டாப் 10 கஸ்டமர்ஸ் வந்து ஓவரால் 57.87% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் இவங்களோட லார்ஜஸ்ட் கஸ்டமர் வந்து 2021 ஃபிஸ்கல் இயரில் அரௌண்ட் 11% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இவங்களோட கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பார்க்குறப்போ இவங்களோட இன்ஸ்டால்டு ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டியை பார்க்குறப்போ யூட்டிலைசேஷன்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது டேப்லெட்ஸ் அண்ட் கேப்சூல்ஸோட கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 39% இருக்கு. அண்ட் அது பவுச் ஆர் சாச்சட்டோட யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4.4% தான் இருக்கு. அண்ட் அதுவே லிக்விட் பாட்டில்ஸோட யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 39.5% இருக்கு. ஓகே, அடுத்து இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். இந்த சிடிஎம்ஓ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கலி லாஸ்ட் 5 இயர்ஸில் 13% சிஏஜிஆரில் க்ரோ இருக்கு. அண்ட் ஈவன் அடுத்த 5 இயர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 13.5% to 14.5%ல க்ரோ ஆகும்னு ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியோட மெயின் க்ரோத் டிரைவர்னு பார்க்குறப்போ கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண PLI ஸ்கீம்ஸ், ஃபார்மாவில் வந்து ஏபிஐஸ் அண்ட் பல்க் ட்ரக்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண PLI ஸ்கீம்ஸ் அண்ட் இது போல் நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து சைனா +1 ஸ்ட்ராட்டஜின்றதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சைனாவை தாண்டி அடிஷனலாக அவங்களோட சப்ளை செயினுக்கு இன்னொரு கண்ட்ரியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோத் டிரைவர்ஸாக இருக்குது. ஆனால் இந்த சிடிஎம்ஓட ஓவரால் இண்டஸ்ட்ரியில் இந்த கம்பெனி எந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் சிடிஎம்ஓ இண்டஸ்ட்ரியில் டாப் 6 கம்பெனிஸ் வந்து வெறும் 21% மார்க்கெட் ஷேர் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது ரெஸ்ட் 79% மார்க்கெட் ஷேர் யார் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 400 ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸ் அண்ட் 15,000 அன்ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸ். ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த சிடிஎம்ஓ இண்டஸ்ட்ரின்றது ரொம்பவே காம்படிட்டிவாக இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக ஓவரால் இண்டஸ்ட்ரியில் இந்த கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் பார்க்குறப்போ அரௌண்ட் 1.5% இருக்குது. ஸோ இந்த சிடிஎம்ஓ பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஹைலி காம்படிட்டிவ் பிஸ்னஸாக இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட ஆர்கனைஸ்டு அண்ட் அன்ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நீ கான்ட்ராக்ட் சரியாக பண்ணலன்னா நான் இன்னொருத்தனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருவேன்ற மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ்னு பார்க்குறப்போ அசோக் குமார் வின்லாஸ், ஹிதேஷ் வின்லாஸ், மனோஜ் குமார் வின்லாஸ். அண்ட் இதில் முக்கியமாக ஹோல் டைம் டைரக்டராக இருக்கிற அசோக் குமார் வின்லாஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் அரௌண்ட் 20 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கு. அண்ட் இந்த ப்ரமோட்டர்ஸ் கிட்ட அரௌண்ட் 70.2% ஸ்டேக் இருக்கு. அண்ட் அதுவே ப்ரமோட்டர் குரூப்ஸ் கிட்ட 7.8% இருக்கு. அண்ட் அதுவே ஒரு பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட் கிட்ட அரௌண்ட் 22% ஸ்டேக் இருக்கு. அண்ட் இந்த ஐபியோட ஆஃபர் ஃபார் சேலில் யாரெல்லாம் அவங்களோட ஷேர்ஸை செல் பண்ணுறாங்கன்னு பார்க்குறப்போ ப்ரமோட்டர் குரூப்பில் இருக்கிற விம்லா வின்லாஸ் செல் பண்ணுறாங்க. அண்ட் அதே போல் தேனோ இந்தியா பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்டும் செல் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. 2019ல் அரௌண்ட் 307 crores இருந்திருக்கு. அண்ட் 2020ல் 322 crores இருந்திருக்கு. அண்ட் 2021ல் 427 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு பார்க்குறப்போ ஆக்சுவலாக 2019ல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது அரௌண்ட் 63 crores இருந்திருக்கு. அண்ட் இது 2020ல் 16 crores இருந்திருக்கு. அண்ட் 2021ல் 15 crores கம்மியாக இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக எங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனீவனாக இருக்குது. அதாவது ஒரு டைமில் என்னவோ ரொம்பவே அதிகமாக இருக்குது, ஒரு டைமில் கம்மியாக இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக அதுக்கு காரணம் என்னன்னா இவங்களோட ஒரு சப்சிடரி கம்பெனியை வந்து ஒரு வாட்டி செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த கம்பெனியை மறுபடியும் இவங்க வாங்கியிருக்காங்க. 2018 அக்டோபரில் பார்த்தீங்கன்னா இவங்களோட 100% சப்சிடரி கம்பெனியான வின்லாஸ் ஹெல்த் கேர் கம்பெனியோட 51% ஆஃப் த ஸ்டேக் பார்த்தீங்கன்னா கேட்லா ஹெல்த் கேருக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி செல் பண்ணதுலேருந்து ப்ரொசீட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு அந்த டைமில் வந்திருக்கு. அதாவது 2019ல் வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா April 16th அன்னைக்கு மறுபடியும் இந்த வின்லாஸ் பயோடெக்ன்ற கம்பெனி வின்லாஸ் ஹெல்த் கேரில் 2% ஸ்டேக் வந்து வாங்கிக்கிட்டாங்க. அதாவது முன்னாடி 51% ஸ்டேக்கை விற்று அவங்களுக்கு 49% ஸ்டேக் இருந்தது. ஸோ அதுலேருந்து 2% ஸ்டேக்கை வாங்கி இப்போ இவங்களுக்கு 51% ஸ்டேக் வந்திருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா April 30th அன்னைக்கு மறுபடியும் அந்த ரிமைனிங் 49% ஸ்டேக்கையும் அவங்க வாங்கி மறுபடியும் 100% சப்சிடரி கம்பெனியாக மாற்றிக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா May 1, 2020ல் பார்த்தீங்கன்னா அந்த வின்லாஸ் ஹெல்த் கேர் கம்பெனியை இவங்களோட வின்லாஸ் பயோடெக்ன்ற கம்பெனியில் மர்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால அவங்களுக்கு ப்ரொசீட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால ப்ராஃபிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஒரு டைமில் வந்து மறுபடியும் அந்த ஸ்டேக்கை வாங்கினதுனால அங்கே அடிஷனல் காஸ்ட் போயிருக்கு. ஸோ அதனால ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. ஆனால் இங்கே இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா 2018ல் வின்லாஸ் ஹெல்த் கேரில் 51% ஸ்டேக்கை 155 crores செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே 2020ல் அதே 51% ஸ்டேக்கை 1 or 2 crores திரும்ப வாங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த கம்பெனி அவங்களோட ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜிஸாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சிடிஎம்ஓ இண்டஸ்ட்ரியில் அவங்களோட லீடர்ஷிப்பை யூஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பார்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் சிடிஎம்ஓவில் கஸ்டமர் பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க.
அண்ட் அதே போல் R&D அண்ட் மேனுஃபேக்சரிங் கேபபிலிட்டிஸ் என்ஹான்ஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் ஜென்ரிக் அண்ட் OTC பிராண்ட்ஸையும் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் இன்ஜெக்டபிள் செக்மெண்ட்லையும் என்டர் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக பொதுவாக இன்ஜெக்டபிள் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹை க்ரோத் செக்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்ஜெக்டபிள்ஸ் எல்லாமே டைரெக்டாக பிளட்குள்ளே போகிறதுனால அது ஹைலி ரிஸ்க்காக இருக்கும். அண்ட் அதனாலேயே அதுக்கு ஹை மார்ஜின்ஸ் இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் இன்ஜெக்டபிள் செக்மெண்ட்லையும் என்டர் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அக்விஷனும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 52.8 வருது. ஆனால் இந்த PE ரேஷியோ கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனியோட சிமிலர் பிஸ்னஸில் வேறு எந்த ஒரு லிஸ்டட் கம்பெனிஸும் இல்லை. ஓகே, அடுத்து IPOட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த IPO வந்து 4th ஆகஸ்ட் ஓப்பன் ஆகும் அண்ட் 6th ஆகஸ்ட் க்ளோஸ் ஆகும். அண்ட் இவங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து ₹5 per ஷேர். அண்ட் IPO ப்ரைஸ் பேண்ட் வந்து ₹448 ₹460 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த IPO எல்லாமே ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிற IPO. ஸோ அப்பர் ப்ரைஸை கொடுத்து அப்ளை பண்ணுங்க, இல்லை கட் ஆஃப் ப்ரைஸ்னு செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. அண்ட் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 30 ஷேர்ஸ். ஸோ மினிமம் நீங்கள் வந்து 30 ஷேர்ஸை வாங்கணும். அண்ட் இது போத் NSE அண்ட் BSE லிஸ்ட் ஆகுது. அண்ட் இதோட இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 401 crores. அண்ட் அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 165 crores. அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வந்து 236 crores. அண்ட் இந்த IPOட அலாட்மெண்ட் டேட் வந்து அரௌண்ட் August 11th. அண்ட் அதுவே லிஸ்டிங் டேட் வந்து அரௌண்ட் August 17th. அண்ட் இந்த IPOல அப்ளை பண்ணணும்னா மினிமம் ₹13,800 இருக்கணும். அண்ட் இந்த IPOல வந்து ரீட்டைல் கேட்டகரிக்கு 35% ரிசர்வ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த IPOக்கு அப்புறமா கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸோட ஸ்டேக் வந்து 78% இருந்து 65.16% குறையும். ஓகே, அடுத்து இந்த IPOட ஆப்ஜெக்டிவ்னு பார்க்குறப்போ ஆஃபர் ஃபார் சேலோட ப்ரொசீடிங்ஸ்ன்றது அந்தந்த செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போகும். அண்ட் அது ஃப்ரெஷ் இஷ்யூவோட ப்ரொசீட்ஸ் வந்து கம்பெனிக்கு போகும். அண்ட் இந்த ஃப்ரெஷ் இஷ்யூவோட ப்ரொசீட்ஸை வச்சு என்னென்ன பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா, தெஹ்ராதூனில் இருக்கிற பிளான் 4ஓட கெப்பாசிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது பிளான் 2ல இன்ஜெக்டபிள் டோசேஜோட கேபிலிட்டியை வந்து ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போல் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்டுக்கும், அண்ட் அது போல் ப்ரீபேமெண்ட் ஆர் ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸுக்கும், அண்ட் அது போல் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து கிரே மார்க்கெட் டிமாண்ட்னு பார்க்குறப்போ ஆக்சுவலாக இந்த IPOக்கு வந்து இன்னும் கிரே மார்க்கெட்ன்றது அந்தளவுக்கு ஆக்டிவாக ட்ரேட் ஆகலை. ஆனால் ஸ்டில் அரௌண்ட் 30% லிஸ்டிங் எயின்ஸ் கொடுக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து CDMO செக்மெண்ட்டில் லீடிங் மார்க்கெட் பிளேயராக இருக்கிறது ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். அதாவது இந்தியாவில் வந்து டாப் 5ல இவங்களும் ஒரு கம்பெனியாக இருக்காங்க. அடுத்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் கண்டினியூ ஆகிற டிசீஸ் ரிலேட்டடாக, அதாவது குரோனிக் ரிலேட்டடான கேட்டகரியில் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது இவங்களோட அடுத்து பாசிட்டிவாக பார்க்குறேன். அண்ட் அதே போல் இந்த கம்பெனி வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதும் இவங்களுக்கு அடுத்து பாசிட்டிவாக பார்க்குறேன். அண்ட் அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரமோட்டர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த லீடிங் ஃபார்மா கம்பெனிஸ் இவங்களோட கஸ்டமர்ஸாக இருக்கிறதும் பாசிட்டிவாக பார்க்குறேன். ஓகே, அடுத்து நெகட்டிவ்ஸ்னு பார்க்குறப்போ ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது CDMO பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஹைலி காம்படிட்டிவாக இருக்குது. அண்ட் இதனால் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து ப்ரைசிங் பவர்ன்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அரௌண்ட் 400 ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸ் இருக்காங்க அண்ட் 15,000 அன்ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ த்ரிஷா இல்லைனா திவ்யான்ற மாதிரி போயிடுவாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸில் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்கை பார்க்குறேன். அதாவது இவங்களோட எல்லா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸும் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்கிற டெஹ்ராடூன்லேயே இருக்குது. ஸோ ஏதாவது நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வந்ததுன்னா அது ரொம்பவே இந்த கம்பெனிக்கு எஃபெக்ட் ஆகும். அண்ட் அதே போல் ஒரு வாட்டி இவங்களோட யூனிட் 4 பிளான்ட்டில் US FDA வந்து வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஆடிட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸில் வந்து வார்னிங் லெட்டர் ஆர் அஃபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டர் கொடுத்தாங்கன்னா அது அந்த கம்பெனிஸ்க்கு நெகட்டிவாக இருக்கும். ஆனால் ஸ்டில் இவங்களோட எக்ஸ்போர்ட் ரெவன்யூன்றது ரொம்பவே அதிகமாக இல்லாததுனால இது ரொம்ப பெரிய இம்பாக்டாக நான் பார்க்கல. ஓகே, அடுத்து நான் இந்த IPL அப்ளை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக மட்டும் நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் கோயிங் ஃபார்வர்டு இவங்களோட ஆங்கர் லிஸ்ட் அண்ட் அதே போல் மார்க்கெட் சென்டிமெண்ட் எல்லாமே எப்படி போகுதுன்றதை பொறுத்து 2nd or 3rd டே வந்து டிசைட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஒருவேளை நான் அப்ளை பண்ண வேணாம்னு நினச்சேன்னா 2nd டேவே நம்மளோட வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன், இல்லை 3rd டே ஆஃப்டர்நூனுக்குள்ளே நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அடுத்து நான் முன்னாடியே சொன்னது போல தான் நல்ல IPOs நிறையா வருது. ஸோ பெஸ்ட் பம்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்காக பண்ணுற இந்த ஒர்க் அண்ட் எஃபர்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுவே IPOனா என்னன்னு தெரியலனா ஆர் IPOல எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியலனா நம்ம சேனல்ல இருக்கிற IPO பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபியூ வீடியோஸை பாருங்க. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்க. ஈவன் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்கள் முன்னாடி வர. அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.